யாருக்கு இல்லைங்க இந்த இயற்கை விவசாயம் பிடிக்கும்? நம்ம வில்லேஜ் லைஃப் தாங்க. நம்ம வில்லேஜ் சைடு நம்ம ஊரில் வந்துட்டு நாங்கள் ஊர் விட்டு ஊர் இங்கே கேரளாவில் வந்ததுனால இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறதா இருக்குங்க. நானும் ஊருக்கு வரும்போதும் இவங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற காய்ங்களாம் நானும் பறிச்சுட்டு போவோங்க எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அதான் கேரளாவுக்கு. இந்த டைம் தாங்க நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். நம்ம காரில் வரும்போது அதையும் கொண்டு போய் அடுத்த உள்ளவங்களும் எல்லாருக்குமே கொடுக்குவோம். இங்கே வந்து விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு மட்டும் தான் செய்கிறதுனால இவ்வளோ காய் தாங்க பறிச்சாச்சுங்க. அதாவது நான் பஸ்ஸில் போகிறதா தேவையான கொஞ்சமாக நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஏதோ 2 பேருக்காச்சும் கொடுக்கலாம் சொல்லிவிட்டு. நீளமான நீலக்காய்ங்க, அதிகம் புழுக இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம தேவையான நல்ல காய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம பருத்தி தோட்டத்தை வழியே போனோங்க. அடுத்து வெண்டைக்காய் தோட்டத்துக்கு போனோம். இந்த செடி பார்த்தங்க நல்லா இருந்துச்சு, அதுக்காக ஒரு வீடியோ எடுத்து. இந்த களை செடியா இல்லை இதனால யூஸ்ஃபுல் செடியான்னு எனக்கு தெரியல. அடுத்து வெண்டைக்காய் செடி அறுவடை ஆகிடுச்சு காய்ங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான கொஞ்சம் காய் இதை பறிச்சிக்கலாம் சொல்லிவிட்டு உடச்சிட்டுங்க. அது நேற்று உடச்சிட்டாங்க அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. கொஞ்சம் இளங்காய் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சமாக நான் பறித்து எடுத்துக்கிட்டுங்க எனக்கு தேவையானது. அடுத்து நான் சின்ன பிள்ளையாக்கமாக வச்சேன் ஒரு 2-3 அதாவது சப்போட்டா செடிங்க. பெரிய மரம் செடின்னு சொல்ல முடியாது, மரம் தாங்க சொல்ல, அவ்வளோ பெருசாகிடுச்சிங்க. இது நம்ம கிணத்து பம்ப் செட்டாக தான் வச்சுருக்கோம். நம்ம தண்ணியெல்லாம் அது நம்ம தொட்டியிலேருந்து கீழே போகிற தண்ணி அந்த செடிங்களுக்கு தாங்க பாயுங்க. எனக்கு 4 அண்ணாங்க. அது 4 அண்ணாவில் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விவசாயம் பண்ணியிருக்காங்க. பருத்தியும் வெண்டைக்காய், அதாவது கத்திரிக்காய், மிளகாய், மல்லின்ட்டு ஒவ்வொரு ஆள் தான் ஒவ்வொன்று எல்லாமே எடுத்துக்கிட்டுங்க. தேவையானது கத்திரிக்காயும் வெண்டைக்காய், இங்கே சப்போட்டா எனக்கு தேவையானதை பறித்து எடுத்துக்கிட்டேன். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நான் வச்சு சின்ன வயசில் வச்சு செடியோட காய் தாங்க. இனி நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம்.